புதுச்சேரியில் 2024-25 ஆண்டு பட்ஜெட்டிற்கு 12,700 கோடி ரூபாய் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான மாநில திட்டக்குழு கூட்டம் இன்று கூடியது. துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அரசு அறிவித்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து தாய்மார்களிடம் கருத்து கேட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார். புதுச்சேரி முன்னேற வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். மக்களினுடைய தேவைகளை எப்படி நாம் மனதிலே ஒன்று செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். 2,700 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது. அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகிறது.